ஹாய் வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல எத பத்தி பாத்துக்கிற போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பிஎஃப் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனி ஜாபா இருந்தாலும் சரி, பிஎஃப்ன்னு சொல்லிட்டு வருங்கால வைப்பு நிதி. ஒரு நம்ம மாச சம்பளத்திலிருந்து ஒரு சில குறிப்பிட்ட தொகைய வந்து பிடித்தம் செய்வாங்க. அந்த அமௌண்ட்ட எப்படி நம்ம வந்து கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்க போறோம். எந்த ஒரு வரி செலுத்தாம, கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு வரியுமே செலுத்தாம நம்ம வந்து உங்களுடைய பிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணத்த அப்படியே டைரக்ட்டா வித்ட்ரால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது. ஒரு சில ஸ்டெப்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களுடைய ஃபுல் பிஎஃப் பணத்த வந்து நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்முடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா, வீடியோ கீழ உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாரி இன்ஃபர்மேஷன் குடுத்தாலும் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா. டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, எப்பயும் போல யுஏஎன் போர்ட்டல்ல போயிட்டு தான் வந்து அப்ளை பண்ணுவோம். அதாவது மெம்பர் போர்ட்டல், பிஎஃப் மெம்பர் போர்ட்டல்ல போயிட்டு அப்ளை பண்ணுவோம். அதுக்கான லிங்க் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். உள்ள போயிட்டு உங்களுடைய யுஏஎன் நம்பரையும், உங்களுடைய பாஸ்வேர்டையும் குடுத்து உள்ள வந்தீங்கன்னா, இப்படித்தான் பேஜ் இருக்கும். இதுல வந்து ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து ஃபார்ம் 19 வந்து கிளிக் பண்ணுங்க. அதாவது ஃபார்ம் 19 தான் வந்து பாத்தீங்கன்னா, பிஎஃப் ஃபுல் அமௌண்ட் வந்து கிளைம் பண்றது. ஃபார்ம் 10சிங்கிறது வந்து உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட் வந்து கிளைம் பண்றது. அதாவது ஃபார்ம் 3 டைப் ஆஃப் ஃபார்ம் இருக்கு. அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒரு அதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அத வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து ஃபார்ம் வந்து எந்தெந்த ஃபார்ம் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அதனால உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் அதாவது உங்களுடைய பிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய வருங்கால வைப்பு நிதிய வந்து எப்படி வந்து கிளைம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப்லோட் ஃபார்ம் 19 சாரி ஃபார்ம் 5G சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து குடுத்துருப்பாங்க. பட் அது வந்து ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. அதாவது ஸ்டார் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. இத வந்து அப்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணாமயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. சூஸ் ஃபைல்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் 15G வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பிஎஃப் பணத்த அப்படியே நீங்க வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். எந்த ஒரு வரி அதாவது டாக்ஸ் கட்டாம. பட் நீங்க வந்து இந்த ஃபார்ம் 15 இந்த இத வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணாம நீங்க வந்து கிளைம் பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கான வரிய வந்து அவங்க வந்து பிடித்தம் செஞ்சுட்டு, மீதி பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ, அத தான் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால தயவுசெய்து இந்த ஃபார்ம் 15G வந்து எல்லாருமே அப்லோட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஃபார்ம் வந்து அப்லோட் பண்றது எப்படி? அது வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபார்ம் 15Gனா ஒண்ணும் கிடையாது. அது வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட சேர்ந்த ஒரு ஃபார்மு. அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ற லிங்க்கும் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க வந்து வெளியில நெட் சென்டர் போகணும், ப்ரௌசிங் சென்டர் போகணும் கிடையாது. வீட்ல இருந்தபடியே உங்களுடைய மொபைல் மூலியமாவே அந்த ஃபார்ம் 15G வந்து நீங்க பிடிஎஃப்ல வந்து ஃபில் பண்ண போறீங்க. ஃபில் பண்ணி உங்களுடைய சைன் போட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். இதுக்கு வெளியில எங்கேயும் போய் அலையணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்ப போயிட்டு வாங்க. எப்படி வந்து ஃபார்ம் 15G வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா. இப்ப வந்து ஃபார்ம் 15G இத வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஃபில் பண்ண போறோம். ஃபில் பண்ணி நீங்க வந்து அந்த அந்த பிஎஃப் அக்கவுண்ட்ல வந்து அப்லோட் பண்ணலாம். இது வந்து எப்படி வந்து ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நீங்க வந்து ஃபில் அண்ட் சைன் சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் எடிட் பண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து Play Storeல இருக்கு. அத அப்ளை பண்றதுக்கு அத டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் எப்பயும் போல நம்ம குடுக்குற இடத்துல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, உங்களுடைய 15G ஃபார்ம வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். இதுக்கு நீங்க நெட் சென்டர்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்ல இருந்தபடி மொபைல் மூலியமாவே மொபைல் இருக்குல்ல. நம்மளுடைய மொபைல் தான் நம்மளுடைய உலகமே. அதனால மொபைல்ல எல்லா விஷயமும் மொபைல்லே இருக்கு. நீங்க அலையணும் கிடையாது. இப்போ வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் அக்சஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஎஃப் அக்கவுண்ட்லேருந்து நேம் வந்து எப்படி இருக்கோ, அந்த நேம் வந்து கரெக்ட்டா அந்த இடத்துல போட்டுக்கோங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பான் கார்டு நம்பர் வந்து இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. கரெக்ட்டா பான் கார்டு நம்பர் குடுத்துக்கோங்க. செகண்டு, தேர்ட் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ். அதாவது நீங்க வந்து தனியா இண்டிவிஜுவல்னா இண்டிவிஜுவல் குடுத்துக்கோங்க. மத்தபடி வேற அதர்னா அதர் குடுத்துக்கோங்க. அதாவது ஸ்டேட்டஸ்ங்கிறது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 4த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது 2020 டூ 21ங்கிறத வந்து குடுத்துக்கோங்க. அதாவது இந்த மார்ச்லேருந்து அடுத்த மார்ச் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து குடுக்கணும். இப்ப நீங்க வந்து 2021ல அப்ளை பண்றீங்கன்னா, 21 டூ 22 குடுக்கணும்.
2019ல் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 19 டூ 20 குடுக்கணும். அது வந்து கரெக்ட்டா வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தவறுதல் இந்த ஃபார்ம்ல பண்ணீங்கனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எதுவோ அது வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. இதெல்லாம் எல்லாமே ஃபில் பண்ணிருங்க. 6த் வந்து உங்களுடைய டோர் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது ஃப்ளாட் நம்பரு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஏல வந்து உங்களுடைய நேம் ஆஃப் த பிரெமிஸ் கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 8த் வந்து உங்களுடைய ஸ்ட்ரீட்டு. 9த் வந்து உங்களுடைய ஏரியானா லொக்காலிட்டி அது குடுத்துக்கோங்க. 10த் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் சிட்டி, டவுன் இருக்கு பார்த்தீங்களா? அதோட நேம் குடுத்துக்கோங்க. 11த் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் தமிழ்நாடுங்கிறத குடுத்துக்கோங்க. 12த் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பின்கோடு. 5த் இமெயில் அட்ரஸ் இருந்தா குடுத்துக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் 14த் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர். அதாவது பிஎஃப் அக்கவுண்ட்ல லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் குடுங்க. அதுக்கப்புறம் 5த் 15வது காலம்ல வந்து கண்டிப்பா இத வந்து நீங்க ஃபில் பண்ணியே ஆகணும். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து எந்த ஒரு இன்கம் டாக்ஸ் ஏதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஆமா, நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ் குடுங்க. மோஸ்ட்லி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா யாருமே இன்கம் டாக்ஸ் ஃபைல் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி அந்த கம்பெனிஸ்ல உள்ளவங்க தான் பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து நோங்கிறத குடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து 16ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ளைமர் மோடுல வந்து அந்த இன்ட் குடுத்துக்கோங்க. அதாவது மைனஸ் போடுவோம் பார்த்தீங்களா? ஒரு கோடு போட்டுக்கோங்க. 17 வந்து ஒரு கோட் போட்டுக்கோங்க. 18ல வந்து இதுக்கு முன்னாடி இந்த 15G ஃபார்ம் வந்து நீங்க வந்து அதாவது ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமா, நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன்னா, எஸ் குடுங்க. அப்படி இல்லன்னா நோன்னு போட்டுருங்க. அதான் வந்து 18ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழ வந்தீங்கன்னா, அந்த இடத்துல இன்ட் போட்டுருங்க. அதாவது அந்த கோடு போட்டுருங்க. கோடு போட்டு 19 வந்து எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. சிக்னேச்சர் வந்து எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பென் டூல்ஸ் இருக்கும். அந்த பென் டூல யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரியேட் சிக்னேச்சர் இருக்கும். அத கிளிக் பண்ணி சைன வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி என்னோட சைன வந்து மேல வந்து அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். இப்ப நான் வந்து என்னோட சைன் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே. என்னுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பென்னுல போட்ட மாரியே தெளிவா விழுந்திருக்கு. இதே மாரி நீங்களும் வந்து உங்களுடைய மொபைல்லயே பென்ல வந்து யூஸ் பண்ணி போடுற மாரியே போட்டுக்கலாம். பட் கையில அதாவது ஃபிங்கர் வச்சு நீங்க வந்து சைன் பண்ணனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஏர்பட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? வீட்ல ஏர்பட்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு, வாட்டர்ல லைட்டா டிப் பண்ணிட்டு, அத அப்படியே போர்ட்ல அதாவது உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன்ல வச்சு நீங்க வந்து உங்களுடைய சைன போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இப்ப நான் எப்படி சைன் பண்ணியிருக்கேனோ, இந்த மாரி உங்களுக்கும் விழுகும். யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ளைமர் அதாவது டிக்ளரேஷன் வெரிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் வந்து அதில போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கோட்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2ண்ட் கோட்ல வந்து உங்களுடைய எண்ட் ஆஃப் இயர்ன்னு வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த மந்த் இந்த இயர்ல வந்து மார்ச், அடுத்த இயர்ல உள்ள மார்ச்சும் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது 2020 டூ 21 அடுத்த இந்த எண்டிங் ஆன்லேருந்து 2020 டூ 21 குடுத்துட்டு, இந்த இடத்துல உங்களுடைய பிளேஸ் இப்ப நீங்க வந்து சென்னைனா சென்னை குடுங்க. மதுரைனா மதுரைன்னு குடுங்க. டேட் வந்து இந்த ஃபார்ம் வந்து என்னைக்கு வந்து அப்லோட் பண்ண போறீங்களோ ஆன்லைன்ல, அந்த டேட் வந்து போட்டுக்கோங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 15Gயோட ஃபில் பண்றதுக்கான ப்ரொசீஜர். முடிஞ்ச வரைக்கும் தயவுசெய்து இந்த ஃபார்ம் வந்து எல்லாருமே ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸும் பிடிக்காம உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்ட வந்து கிளைம் பண்ணி வாங்க முடியும். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். பிஎஃப் சம்மந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் அதில வந்து கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். Instagramல இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல ஒரு புத்தம் புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.